ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த ஈசனே என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமான் எங்கிருந்து அருள் பாவித்தாலும் முருகா என்று அழைத்தவுடன் நம்மை காக்கக்கூடிய தெய்வமாக, வேலுண்டு வினையில்லை என்று நம்மை காக்கக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் என்றைக்கும் நமக்கு அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியாக முருகப்பெருமான் என்றாலே மலையில் இருக்கக்கூடிய தெய்வம், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். குறிஞ்சி ஆண்டவராக, குறிஞ்சி திரையினுடைய கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஓரிடத்தில் மட்டும் முருகப்பெருமான் மலையின் உச்சியில் அல்ல, மண்ணுக்கு கீழே பாதாளத்திலிருந்து அருள் பாவிக்கிறார். அந்த இடம் எங்கு தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? பாதாள செம்பு முருகர் ஆலயத்திற்கு செல்லும் போது ஏற்படக்கூடிய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் என்ன தெரியுமா? அதைத்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். முருகா என்றாலே மலை, ஆனால் இந்த பாதாள செம்பு முருகர் ஆலயத்தில் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்திருக்கிறது. முருகனை எப்படி வழிபட்டால் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் நல்ல வாழ்விற்கான ஆன்மீக தெளிவும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. வாங்க இந்த காணொளியில் தொடர்ந்து பார்ப்போம். பொதுவாக முருகப்பெருமான் மலை மீது இருப்பார், ஆனால் இங்கே முருகப்பெருமான் பாதாளத்தில் அருள் பாவிக்கிறார். இந்த ஆலயத்தில் கருவறை பூமிக்கு கீழே அமைந்திருக்கிறது என்பதே இந்த தலத்தின் தனிச்சிறப்பு. பக்தர்கள் படிகள் வழியாக கீழே இறங்கி பாதாள சன்னதியில் முருகப்பெருமானை தரிசிக்கிறார்கள். முருகனை தரிசிக்கும் அந்த நொடியில் நாம் வெளியுலகத்தை விட்டு இறங்கி நம்முடைய உள்ளுலகத்திற்குள் சென்று விட்டோமா என்ற உணர்வு ஏற்படுகிறது. முருகனின் கைகளில் இருக்கும் வேல் வெறும் ஆயுதம் அல்ல, அது ஞானத்தின் அடையாளம். முன்னேறுவதற்கான மன வலிமையை முருக வழிபாடு நமக்குள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இதன் ஆழமான தத்துவம். அதனால்தான் முருகரை வழிபடும்போது வேலுண்டு விலையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே வலுவாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை பற்றி பேசும்போது தவறாமல் நாம் நினைக்க வேண்டிய விஷயம் கருங்காலி மாலை. கருங்காலி என்பது எபோனி வகையைச் சேர்ந்த கடினமான கருமை நிற மரப்பொருள். இந்த ஆலயத்தில் கருங்காலி மாலை முருகப்பெருமானிடம் வைத்து பூஜித்து பின்னர் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது இந்த தலத்தின் குறிப்பிடத்தக்க வழக்கமாக சொல்லப்படுகிறது. பக்தர்கள் நம்பிக்கைப்படி கருங்காலி மாலை எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து மனதை விலக்கி தன்னம்பிக்கை, மன உறுதி, கவனம், ஆன்மீக ஈடுபாடு போன்றவற்றை வளர்க்க உதவும் ஒரு நினைவு சின்னமாக கருதப்படுகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்கக்கூடாது, மாலை மட்டும் வாழ்க்கையை மாற்றாது. மாலையோடு சேர்ந்து நம்முடைய எண்ணமும் மாற வேண்டும், எண்ணத்தோடு சேர்ந்து நம்முடைய செயல்களும் மாற வேண்டும். அதுதான் உண்மையான வழிபாடு. தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து ஓம் சரவண பவ என்று ஜெபியுங்கள். முருகனை நினைப்பதற்கு மாலை ஒரு நினைவூட்டலாக இருக்கட்டும். முருக வழிபாட்டில் இறுதி நோக்கம் நம்முடைய வாழ்க்கையை நல்லதாக மாற்றுவதுதானே தவிர வழிபாடு மட்டுமல் அதிகரிப்பது அல்ல. இந்த ஆலயத்தின் மற்றொரு குறிப்பிடத்தக்க விஷயம் இங்கு வழங்கப்படும் மூலிகை திருநீர். ஆலய தகவல்களின்படி பல மூலிகைகளை பயன்படுத்தி இந்த திருநீர் தயாரிக்கப்படுவதாகவும் தயாரிக்க நீண்ட காலம் ஆகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பௌர்ணமி, அமாவாசை, சஷ்டி, செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை போன்ற நாட்களில் இது வழங்கப்படுவதாகவும் ஆலய தகவல்கள் கூறுகிறார்கள். அதனால் இங்கு கிடைக்கும் விபூதியையும் பக்தர்கள் மிக புனிதமாக கருதுகிறார்கள். அதனால் இதை மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாக பார்க்காமல் ஆன்மீக பிரசாதமாகவும் பக்தியின் அடையாளமாகவும் பார்ப்பதே சரியான அணுகுமுறை. முருகரை வழிபட்டால் என்ன கிடைக்கும் என்ற கேள்விக்கு முருகர் நமக்கு பணத்தை மட்டும் தர வேண்டும் என்று வேண்டுவதற்கு பதிலாக எனக்கு உழைக்கும் சக்தியை கொடு, தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் துணிவை கொடு, பயத்தை வெல்லும் மனதை கொடு, தவறான பாதையில் செல்லாமல் காப்பாற்று, என் குடும்பத்தை காப்பாற்று, என் குழந்தைகளுக்கு நல்ல அறிவை கொடு, என் மனதிற்கு நல்ல அமைதியை கொடு என்று வேண்டுங்கள். ஏனென்றால் முருகரிடம் நாம் கேட்க வேண்டியது வெற்றியை மட்டுமல்ல, வெற்றியை தாங்கக்கூடிய மனதையும், தடைகள் இல்லாத வாழ்க்கையை மட்டும் கேட்காதீர்கள், தடைகளை தாண்டக்கூடிய துணிவை கேளுங்கள். அதுதான் முருக வழிபாட்டின் மிக ஆழமான தத்துவம். இந்த ஆலயத்தின் பெயரே நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் சொல்கிறது. நாம் வாழ்க்கையில் சில நேரங்களில் கீழே விழுகிறோம். தொழிலில் தோல்வி, பணத்தின் பிரச்சனை, குடும்பத்தில் சிக்கல், மனதில் குழப்பம், உறவுகளில் பிரிவு. அப்போது நமக்கு எல்லாமே முடிந்துவிட்டது என்று தோன்றும். ஆனால்
முருகர் பாதாளத்தில் இருந்தாலும் அவர் நம்மை மேலே வரச் சொல்லும் தெய்வம். நீங்கள் எவ்வளவு கீழே விழுந்திருந்தாலும் அங்கிருந்து எழ முடியும். அதுதான் முருகரின் அருள். வீழ்ந்த இடமே முடிவல்ல, அங்கிருந்து எழுச்சி தொடங்குகிறது. இந்த பாதாள செம்பு முருகர் ஆலயத்திற்கு வருபவர்கள் ஒரு வேண்டுதலோடு வருகிறார்கள். ஆனால் திரும்பி செல்லும்போது ஒரு நம்பிக்கையோடு செல்கிறார்கள். அதுதான் முருகர் அருள். முருகா, என் வாழ்க்கையில் இருளை நீக்குவதற்கு முன் இந்த இருளில் கூட ஒளியை பார்க்கும் ஞானத்தை எனக்கு கொடு. வீழ்ந்தாலும் எழும் மனதை கொடு. தோற்றாலும் முயற்சி செய்யும் துணிவை கொடு. வென்றாலும் தனைகளம் இல்லாத பணிவை கொடு. என் குடும்பத்தையும் வாழ்க்கையையும் எண்ணங்களையும் உன் வேல் போல் நேர்மையாக வைத்துக்கொள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, ஓம் சரவணபவ. இந்த ஆலயத்தில் பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அங்கே இருக்கும் இந்த ஆன்மீக உணர்வை நேரில் அனுபவித்ததில்லை என்றால் ஒரு முறை வந்து இந்த பாதாள முருகரை தரிசித்து பாருங்கள். முருகரை தேடி நாம் செல்ல வேண்டியதில்லை, நம்முடைய மனதை தேடித்தான் இந்த பயணம். வேல்வேல் முருகா, சுட்ட திரு நீர் அணிந்து தொட்ட கையில் வேல் அணிந்து தோகை மயில் ஆடி வரும் சுந்தரம், அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது 6 எழுத்து மந்திரம். அந்த 6 எழுத்து மந்திரத்தை கொண்டதொரு சுந்தரத்தை அந்திப்பகல் சிந்தனை செய் நெஞ்சமே. அந்த 6 எழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே. கந்தவடி வேலெடுத்து காவடிகள் தோலெடுத்து கால்நடையாய் சேர்ந்து வரும் கூட்டமே. உன் தோலெடுத்த காவடிகள் தோகை மயில் வாகனனின் சேவடிகள் சேர்ந்து வரும் நாட்டமே. பக்கமிரு மாதிருக்க சொக்கத்தங்க வேலெடுத்து பச்சை மயில் உச்சி வரும் வேலனே. உன் பஞ்சடியை நெஞ்சிருத்தி பால்குடத்தை தோலெடுத்தால் அஞ்சுமிக கெஞ்சிடுவான் காலனே. மாதுகூற வள்ளியுடன் வண்ணமயில் ஏறி வரும் நீதிபதி ஆனவனை சண்முகம். உன் நீதியிலே நானும் ஒரு பாதியென சேர்ந்திருக்கும் சேதி சொல்ல வேண்டுமையா சண்முகம். சேதி சொல்ல வேண்டுமையா சண்முகம். சேதி சொல்ல வேண்டுமையா சண்முகம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. இந்த அற்புதமான ஆலயத்தை நீங்கள் தரிசிக்க விரும்பினால் இந்த ஆலயம் எங்கு உள்ளது, இந்த ஆலயத்தை பற்றிய தகவல்கள் எல்லாம் இந்த காணொளிக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூகுள் மேப் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை பற்றிய இன்னும் பல தகவல்களுக்கு தொடர்ந்து இப்படியான ஆலயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது காணொளிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். நன்றி, வணக்கம்.